ராமசுப்ரமணியன் சார், தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சில கோரிக்கைகளை வைத்திருந்தார். கோவை வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு சில கோரிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு வருவதற்கு முன்பாக அந்த அறிக்கையை அவர் வெளியிட்டிருந்தாரு. அதில் சில முக்கியமான விஷயங்கள்லாம் இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக அந்த ஈரப்பத அளவை உயர்த்த வேண்டும், கொள்முதல் அந்த அளவு ஈரப்பத அளவு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், செறிவூட்டப்பட்ட அரிசி மாதிரிகள் இருப்பதில் தளர்வு ஆணைகள் வழங்கணும், அதே போன்று 3 குழுக்கள் ஆய்வு பண்ணிட்டு போனாங்க, இன்னும் எந்தவித அறிவிப்புகளும் தளர்வும் வெளியாகலை அப்படின்னு சொல்லி சில முக்கியமான அறிவிப்புகளும் வெளியிட்டிருந்தாங்க. அது தொடர்பாக மேடம் கிட்ட கேட்கும்போது, ஏற்கனவே இது மாதிரியான இத்தனை லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் அப்படின் போது அது பாதுகாப்பாக எல்லாமே கொள்முதல் பண்ணிட்டாங்க அப்படின்னா எப்படி இது முளைக்கும் அப்படிங்கிற கேள்வி முன் வச்சிருந்தாங்க இல்லையா? எப்படி பாக்குறீங்க? நான் முதல் சுற்றிலேயே இதை பத்தி நான் பேசினேன். இந்த 22% ஈரப்பதம் இருக்கக்கூடியது அப்படின்னு. அது வந்து நீங்க கரெக்டா நீங்க எஸ்டிமேட் பண்றதுங்கிறது. திடீர்னு மழை, இப்ப இன்னும் சொல்ல போனா இந்த மழை காலம் முடியல. இப்போ நிறைய வருகின்ற காலங்கள்ல மழை அதிகமாகத்தான் இருக்க போகின்றது. அதனால அது 20 லட்சம் டன் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஒரு கணக்கு சொன்னோம்னா அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இன்ஃபேக்ட் இதுக்கு அரசாங்கமும் அதை எடுத்துருக்கணும். மத்திய அரசு ஏன் நீங்க ஈரப்பதம் வந்து 17 தான் இருக்கணும், அதற்கு மேல இருக்கக்கூடாதுங்கிற அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நீங்க யூ குட் கிவ் தட் அத்தாரிட்டி டு தி ஸ்டேட் கவர்மெண்ட். அவங்க ஒரு ஆர்டர் போட்டு அவங்க டிசைட் பண்ணிக்கலாம் இல்லையா? எல்லாத்துக்கும் காவடி எடுத்துட்டு டெல்லிக்கு தான் போகணும்னா அப்படின்னு எந்த விதத்துல சார் நியாயம்? அது எந்த விதத்துல நியாயம்? நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி எக்ஸிஜென்சிஸ் வரும்பொழுது லெட் தி ஸ்டேட் கவர்மெண்ட் டேக் தி நெசசரி ஆக்ஷன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை எடுத்துட்டு போறாங்க. அதுக்கு இல்லாம ஒரு 3 குழு வர்றது, 22 நாளுங்கிறது, 23 நாளுங்கிறது, இதெல்லாம் இட்ஸ் அ வெரி லாங் ட்ரான் ப்ராசஸ். அது வந்து தமிழ்நாட்டுக்கே நல்லது இல்லை. தமிழ்நாடு மட்டுமே இதே மாதிரி மற்ற மாநிலங்களும் சஃபர் பண்ணாங்கன்னா அது டெஃபினட்டா அது வந்து பிடியில எல்லா அத்தாரிட்டியும் வச்சுக்கணும் அப்படிங்கிற மத்திய அரசினுடைய ஒரு ஆட்டிடியூட் தான் தெரிகிறது. அது தட் இஸ் நாட் அக்செப்டபிள். ரெண்டாவது, இன்னைக்கு ஜிஎஸ்டி அதை பத்தி நம்முடைய பிரதமர் பேசினார் பாருங்க. ஜிஎஸ்டி அது ஒரு பெரிய உத்வேகமாக இருக்க போகின்றது விவசாயிகளுக்கு. நான் கேட்கிறேன், எனக்கும் பிஜேபிக்கும் பிரச்சனை தான் வந்து 2 இஷ்யூ. ஒன்று வந்து இந்த இது டிமானிட்டைசேஷன், அடுத்தது ஜிஎஸ்டி ஒரு அவசர கோலத்துல அள்ளி தெளிச்ச கோலம் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி அள்ளி தெளிச்ச கோலமா தான் இருந்தது. அதை சரி பண்றதுக்கு எத்தனை 4-5 வருஷத்துக்கு 2017 2025 தான் 8 வருஷம் கழிச்சு அவங்க அந்த கும்பகரண தூக்கத்துல இருந்து முடிச்சிருக்காங்க. அது ஒரு பெருமையா நீங்க பேசுறது, நாங்க தவறு செய்து விட்டோம், அதை சரி செய்தோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா ரைட்டு. இன்னும் மிகப்பெரிய அளவுக்கு விவசாயிகளுக்கு ரொம்ப நல்லது பண்ணிட்ட மாதிரி பேசுவது என்பது ஐ திங்க் இது வந்து சரியான ஒரு அப்ரோச்சாகவே இல்லை. மூணாவதாக ஏன் கேட்க மாட்டாங்க? கோயம்புத்தூர்லயும் மதுரையிலையும் மெட்ரோ அது வந்து டைவர்ஷன் ஆக்ஷன் கிடையாது. கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் நீங்க 20 லட்சம் பேருக்கு மேல இல்லை அப்படிங்கிற மாதிரி இஷ்யூ நீங்க பேசினீங்கன்னா அப்ப குருகிராம் என்னாச்சு, புவனேஸ்வர் என்னாச்சு, ஆக்ரா என்னாச்சு, மீரட், இது போன்ற பல சிட்டிஸ்ல மெட்ரோ இருக்கின்ற அங்கெல்லாம் 20 லட்சத்துக்கு குறைவான எண்ணிக்கையில தான் மக்கள் தொகை இருக்கு. ஆனால் அங்க வந்து தவறான செய்தியை பரப்புறாங்க அப்படின்னு பாஜக வந்து பல பேர் குற்றம் சாட்டுறாங்களே சார், புறக்கணிக்க சொல்லுவாங்க. நான் வந்து அவங்கள நான் குறை சொல்ல மாட்டேன். பிகாஸ் அவன் பிஜேபி அதை முட்டு கொடுத்தான் ஆகணும், அவங்களுக்கு வேற வழி கிடையாது. தேர் இஸ் நோ அதர் அல்டர்னேட்டிவ் ஃபார் தம். ஆகவே அதற்கு ஏதாவது முயற்சி செஞ்சு நாங்க வரவழைப்போம், கோயம்புத்தூருக்கும் வரவழைப்போம் அப்படின்லாம் நீங்க மிகப்பெரிய அளவுக்கு பேச்செல்லாம் பேசினாங்களே. அப்ப அந்த சமயத்துல என்ன, அதை பாருங்க நாங்க கோயம்புத்தூர் கொண்டு வருகின்றோம் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய நெருங்கிய நண்பர் வானதி சீனிவாசன் எல்லாம் பேசினார். இப்ப என்னாச்சு? வரலன்னா அதுக்கு சப்பகட்டு கட்டுற மாதிரி வேற ஏதோ ஒரு காரணத்தை சொல்றாங்க. ஸோ தட் இஸ் நாட் அக்செப்டபிள். ஸோ 20 லட்சங்கிறதுக்கு அதை ஒரு காரணத்தை காமிச்சு 2011 அதுக்கப்புறம் யாரு உங்களை சார் நான் இது எடுக்க வேணாம்னு சொன்னாங்க, மக்கள் தொகை கணக்கு எடுக்க வேணாம்னு யார் சொன்னா? Who prevented you from taking the statistics? அதை நீங்க பண்ணவே இல்லை. இப்ப 2025 ஆயிடுது. இவ்வளவு நாள் கழிச்சு 2011 என்ன பாப்புலேஷனோ அதை பேஸ் பண்ணி தான் நான் கொடுப்பேன்னு சொன்னா ஐ திங்க் இட் இஸ் ரிடிகுலஸ்.
அப்புறம் மூன்றாவதாக நான் பார்த்தேன்னா நம்முடைய ஏன்னா நீங்க அரசியலை பத்தியும் இதுல பேசுறதுனால 2 குழந்தைகள், 2 பெண் குழந்தைகள் கையில 2 போர்டை வச்சு நிற்கிறாங்க. என்னன்னா ஐ வில் கிராஜுவேட் வென் இந்தியா பிகம்ஸ் நம்பர் 2 எக்கானமி இன் த வேர்ல்ட் அண்ட் ஐ வில் ரிட்டையர் வென் இந்தியா பிகம்ஸ் நம்பர் 1 இன் த வேர்ல்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த அதை இதெல்லாம் தயார் பண்ணி கொடுத்தது. அதை வந்து பிரைம் மினிஸ்டர் பாக்குறாரு அப்படின்னு சொன்னா அதை அங்கேருந்து அவருக்கு தெரியும் எப்படி அதெல்லாம். ஐ திங்க் இதெல்லாம் வந்து ஸ்டேஜ் மேனேஜ். ஓகே ஓகே, these are all ஸ்டேஜ் மேனேஜ். இது மாதிரிலாம் இதெல்லாம் அரசியல் தான் பண்றதால தான். அதுல வேற என்ன இருக்கு? அப்புறம் அடுத்ததாக இதெல்லாம் அப்புறம் 1 ஏக்கர் நிலம். ஐ திங்க் சார் இதே பிஹெச்டி ஐஐடி படிச்சவங்கலாம் வந்து இந்த இயற்கை வேளாண்மைன்னு போயிட்டு இப்ப நிறைய பேர் துண்டை காணும் துணி காணும் ஐயோ என்னால ப்ராஃபிட்டபிளா நடத்த முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்துல இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது? அது அதுக்கு வந்து சரியான நார்மலாவே விவசாயிகளுக்கு டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் ரிப்போர்ட் படி 50% கூட வரும், உங்க காசை விட 50% கூட வரும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் டபுள் ஆகும் அப்படின்னாங்க. எதுவுமே நடக்கல. இப்ப இந்த விவசாயிகள் இயற்கை விவசாயம் பண்ண ஹைலி குவாலிஃபைடு பீப்புள் அந்த வேலையை விட்டுட்டு இதுக்கெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் இப்ப எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பாவம் வருத்தப்பட்டு உட்காந்துருக்கேன். நான் இதுல போய் பிரவேசிட்டேனே என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு வேற ஆல் சஃபரிங் லைக் எனிதிங். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்க பார்க்கும்பொழுது ஜிஎம் ஃபுட்டு வந்து நீங்க ஏதோ அதுக்கு அப்போசிஷன் பிரைம் மினிஸ்டர்னு சொன்னா அது என்னால் ஏற்றுக்க முடியாது. வேர்ல்ட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் வேரியஸ் சேஞ்சஸ் இன் அக்ரிகல்ச்சர். அதுல ஒன் இஸ் பேசும்